நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் மோதல் விவகாரம் தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, முழு விவரங்கள்? நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இருதரப்பு மாணவர்களிடையே நேற்றைய தினம் மோதல் ஏற்பட்டது. இதுல லட்சுமி நாராயணன் என்ற மாணவன் தலையில் காயம் ஏற்பட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில அந்த மற்றொரு தரப்பை சேர்ந்த மற்றொரு மாணவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை நடந்து வரக்கூடிய சூழல்ல இருதரப்பு புகாரையும் பெற்றுக்கொண்டு காவல்துறையினர் 2 தரப்பு மேலேயும் வழக்கு பதிவு செய்தார்கள். தற்போது 3 மாணவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை பிடித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வரலாற்று பிரிவில் படிக்கக்கூடிய மாணவர் மதன் பக்கீர், ஜான், அருள் ஆகிய 3 பேர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது 3 பிடிக்கப்பட்டு பேட்டை காவல்துறையினரால் விசாரணை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில பல்கலைக்கழகத்திற்கும் காலவரையற்ற விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அந்த மற்றொரு தரப்பு அந்த லட்சுமி நாராயணன் அந்த பாதிக்கப்பட்ட லட்சுமி நாராயணன் மீதும் புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர் மீதும் 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.